அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்கம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அந்த விதத்தில் வந்து நம்ம 12th ஹிஸ்ட்ரி 4th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாண்டேக சன்ஸ்பர் சீர்திருத்தங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல பிராமணர் அல்லாதோர் இயக்கம் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பிராமணர்களோட இயக்கம் அப்படிங்கிறது என்னவா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாண்டேக சன்ஸ்பர் பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல அதிருப்தி அடைந்த மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருப்பாங்க எஸ்.என். பானர்ஜி தலைமையில. ஓகேங்களா? இந்த பிராமணர்களோட இயக்கம் எதுக்காக வருது? ஸோ அந்த வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். அப்ப இருந்தக்கூடிய காஸ்ட் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பிராமணர் இயக்கம் பிராமணர் அல்லாத இயக்கம் அப்படிங்கறதா ரெண்டு விஷயமா இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு சாரார் அதிக ஆதிக்கம் செலுத்தினவங்களா இருந்தாங்க, ஒரு சாரார் அதுக்கு அடக்குமுறைகளை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. சோ அப்படி பார்க்கும்போது வெறும் மொத்தமா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறும் 3.5% கூட அவங்களோட பாப்புலேஷன்ல ஓவராலா கிடையாது. பட் அந்த 3.2 பாப்புலேஷன்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 75%க்கு மேல அவங்க தான் கல்வி அறிவு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையை கொண்டு வந்தாங்க. இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா பிராமணர் இயக்கங்கள்ல வந்து எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவை நம்ம மூணா பிரிச்சுக்கலாம். சோ நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பெங்கால் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடியதுல ஒரு இயக்கம் உருவாக ஆரம்பிச்சது. அவங்க எல்லாமே இவங்களை எதிர்க்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தாங்க. சோ இந்த பக்கம் அதே மாதிரி மேற்குலயும் சரி தெற்குலயும் சரி, சோ நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் இங்க எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. மகாராஷ்டிரால ஜோதிபா புலேவோட அவங்களோட சத்யசுதக் சமாஜ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. சோ இவங்க எல்லாருமே எதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மக்களுடைய அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சில இயக்கங்கள் உருவாக்கி இருப்பாங்க. அதுல சாதி மத கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும், அவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கும். இது எல்லாமே தென்னிந்தியால கொஞ்சம் இது வித்தியாசமா இருந்துச்சு. ஓகேங்களா? இதோட ரூட் என்ன, எதனால இவங்க நம்மள ரூல் பண்றாங்க, எதனால இவங்க நம்மள வந்து பொசஸ் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை யோசிக்கக்கூடியதா வந்து தென்னிந்தியால இருந்திருக்காங்க. அப்படி யோசிக்கும் போதுதான் இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களும் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல சொல்றாங்க, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வெறும் 3.2% தான் இவங்க ஓவரால் பாப்புலேஷன்ல இருக்காங்க. அப்படி இருந்தாலும் 72% ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வி அறிவு கற்றவங்களா இருக்காங்க. அதனாலதான் அவங்க நம்மள வந்து ஓவர் ரூல் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. சோ அப்போ கல்விங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எடுத்து உரைக்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி வித்தியாசமா திங்கிங் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட சவுத் இந்தியன் பீப்புள் தான். அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப என்னுடைய இனத்தை சார்ந்த என்னுடைய சாதியை சார்ந்த மாணவர் வந்து படிச்சிருக்கணும், சோ கல்வி அறிவு இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கறத மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காகன்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படிதான் வந்து பிராமணர் இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அவங்களுக்காக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். எல்லாமே நடேசரோட விடுதிகள் கட்டியிருப்பாங்க, பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கறத வச்சிருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து காஸ்டிங் இருந்திருக்காது. எல்லாருமே மொத்தமா பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர், நீ பிராமணர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, பிராமணர் அல்லாதோர் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயர் வகுப்பு ஆளுமையை கேள்வி கேட்கும் சாதி அமைப்புகள் இயக்கங்கள் தொடங்கப்பட ஏதுவாக அமைந்தது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய சமூகமும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் இதுதான் வந்து உயர் வகுப்பு ஆளுமையை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சாதி அமைப்புகளும் இயக்கங்களும் தொடங்குறதுக்கு ரீசனா இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்போ உற்பத்தியினுடைய காரணிகளை மேல் வர்க்கத்தினர் கட்டுப்படுத்திய நிலையில் வாழ்வாதாரத்தை நடுத்தர மற்றும் ஒடுக்கப்பட்டோர் சார்ந்திருந்தனர். ஓகேங்களா? சோ எல்லாமே வந்து அவங்கதான் ஹைலைட்டா இருக்காங்க, அவங்கதான் வந்து எல்லா விஷயமே பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்து என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை சார்ந்திருக்கக்கூடியவங்களா தான் இவங்க இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை ஆளுமைப்படுத்திய மற்றும் இணைந்து செயல்பட தாராளமயமாக்கலும் மனிதாபிமானமும் சமூகத்தை பாதித்ததோடு அதை திருப்பியும் பொடிச்சு ஒண்ணுமே கிடையாது. அப்ப நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் உருவாச்சு அப்படிங்கறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்னென்ன சீர்திருத்தங்கள் இயக்கங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடைசியில வங்காளத்திலும் தென்னிந்தியாவுடைய கிழக்கு பகுதிகளும் தொடங்கப்பட்டது நாமசூத்ரா இயக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்தியாவினுடைய வட மேற்கு பகுதியில எது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதி தர்மா இயக்கம். இது எல்லாமே பிராமணர் அல்லாத இயக்கம் தான். ஓகேங்களா? ஆதி தர்மா இயக்கம். மேற்கு பகுதியில சத்யசோதக் இயக்கம் மற்றும் தென்னிந்தியாவுல திராவிட இயக்கங்கள் இந்த நூற்றாண்டு திருப்பத்தில் தங்களது குரல்களை எழுப்பின அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அங்கெல்லாம் வந்து இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிராமணர் இல்லாத தலைவர்களால் நடத்தப்பட்ட இந்த இயக்கங்கள் பிராமணர்கள் மற்றும் இதர உயர் வகுப்பினருடைய மேன்மை குறித்து கேள்வி எழுப்பின. ஓகேங்களா? சோ வந்து இப்ப இவங்களுக்காக தான் சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க எதுல வந்து பிரசித்தி பெற்றதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து எழுப்ப ஆரம்பிக்குது. சோ 1872ல இப்ப இதுலயுமே ஒரு இஷ்யூ வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகைன் ரெண்டு பிரிவு தான் இருக்கு, பிராமணர் அல்லாதோர்னு சொல்லிட்டு. இதுல ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவுகளை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களும் நிறைய வாழ்க்கையில வந்து ஃபேஸ் பண்றாங்களா இருக்காங்களா. சோ இதுதான் வந்து அப்படின்னா எம்.சி. ராஜாவா இருக்கட்டும், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும்,
இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரியார், அம்பேத்கர் இவங்க எல்லாருமே நம்மளுடைய இந்த மாகாணங்களையோ மத்தியில இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து அவங்க நம்பறதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் பிரிட்டிஷர்ஸ் கிட்டயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே விசுவாசமா இருந்திருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க பிராமணர் அப்படிங்கக்கூடிய இயக்கங்களை தாண்டி ஒடுக்கப்பட்ட பிரிவுகளுக்கும் வந்து பிரச்சனை அதிகமா இருந்துச்சு. அப்போ கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது இவங்களுக்கும் சொல்லி ஒரு ப்ராப்ளம்ஸையும் சார்ட் அவுட் பண்ணிருங்க அப்படிங்கக்கூடிய சில முயற்சிகளத்துலயுமே அவங்க ஈடுபட்டவங்களா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுல இந்த ஜோதிராவ் பூலே அப்படிங்கிறவங்களும் அதுக்காக சொல்லிட்டு அதுக்காக சொல்லி போராடின ஒரு மனுஷன் தான். ஓகே, அப்ப 1872ல ஜோதிராவ் பூலேனுடைய புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குலாம்கிரி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குலாம்கிரி யாருடைய நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஜோதிபா பூலே. இவருடைய தலைப்புல முதல்ல வெளிவந்தது. இந்த இவருடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அப்போ பிராமணியத்தினுடைய கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினரை விடுவிப்பதற்காக அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. ஓகேங்களா? சோ இங்கதான் அந்த ஆல்ரெடி ஒரு இஷ்யூ சொன்னால, அப்போ ஒடுக்கப்பட்ட பிரிவினர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த குலாம்கிரி அப்படிங்கக்கூடிய நாவல் அடிக்கோடிட்டு காட்டுச்சு அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப காலனித்துவ நிர்வாகிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஆகியவை மறைமுகமாக இந்த போக்கை ஊக்குவித்தன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்படிதான் ஆகட்டும், எங்க கிட்ட காஸ்ட் சிஸ்டம் இருக்கா, நீங்க தானே எங்களை கொண்டு வந்து ஒவ்வொன்னு கொண்டு வரீங்க, அப்ப இது நீங்க அப்போஸ் தானே பண்ணிருக்கணும், ஆனா நீங்க இது வந்து இன்டைரக்டா வந்து சப்போர்ட் தான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. காலனித்துவ காலத்தில் இந்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து புதிய வாய்ப்புகளிலுமே பிராமணிய ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ பாப்புலேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலனி அரசாங்கம் 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கைகளை வெளியிட தொடங்கியது. இந்த அறிக்கைகள்ல சாதிகள் வகைப்படுத்தப்படுது. சோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் நம்ம 18th சென்ச்சுரி 19th சென்ச்சுரியில 20th சென்ச்சுரியில எடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இன்னைக்கு வரைக்குமே நம்ம பின்பற்றிட்டு வரோம். சோ இதுவுமே வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ஒரு சாதிய கணக்கெடுப்புகள் அப்படிங்கிறது எடுக்க முடியறது கிடையாது. 1971ல மக்கள் என்ன 1951 to 71ல மக்கள் வந்து என்ன கணக்கெடுப்பு எடுத்தாங்களோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை தான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் வருத்தத்தக்க ஒரு விஷயமாவும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் யாருக்கு முறையா வந்து அவங்களுடைய அவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போகுதா அப்படிங்கிறது தான். அவங்களுக்கும் சில ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் போகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான். அப்ப 1971ல எடுத்த வாக்கெடுப்பு மூலியமாவே இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதா விஷயம். ஓகேங்களா? இந்த அறிக்கைகள் சாதிகள் வகைப்படுத்தப்பட்டன. உள்ளூர் பொது கருத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சமூக முன்னுரிமையினுடைய அடிப்படையில சாதிகளை வகைப்படுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிகள் என மோதங்கள் எழுதிச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இப்போ உனக்கு நீ பிரசித்தி பெற்றதா, நான் பிரசித்தி பெற்றா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கக்கூடிய சில குழப்பங்களுமே வந்து இந்த டைம்ல எந்திரிச்சுது அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக உள்ளூர் சாதிகள் வந்து வகைப்படுத்தப்படுது. இதனால வந்து உள்ளுக்குள்ள ஒரு கலவரம் உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்ப அவற்றை எதிர்த்து உரிமையோடு மறுப்பதும். சோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப என்னுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்களா, இந்த சாதிகளுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு இந்த உரிமை கோரல்களும் வேணும், எனக்கு இதெல்லாம் என்னுடைய உரிமைகள் இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோரல்கள், உரிமை மறுப்பு, இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ பலர் புதிய அமைப்புகளையும் தொடங்கினார்கள். சோ இதை பார்த்துட்டு இதை ஒரு ரீசனா வச்சுட்டு புதிய அமைப்புகளும் நிறைய பேர் தொடங்கி இருக்காங்க. இந்த முயற்சிகளுக்கு அப்போது உருவாகிய அரசியல் சூழ்நிலை மேலும் உதவியாக இருந்துச்சு. சோ இதுல வந்து ஆல்ரெடி ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட. இதுவுமே வந்து இவங்களுக்கு சாதகமா முடிஞ்சது அப்படிங்கறதே சொல்லலாம். அப்ப சமூக அடையாளத்தை பெறுவதற்கு தங்களுடைய சாதிகளை போராட்டத்துக்கு ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிகளுடைய முன்னணி தலைவர்கள் உணர்றாங்க. நம்மளுக்கான தேவை வேணும் அப்படின்னா அப்ப நம்ம வந்து அதுக்காக போராடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க மக்கள் இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அங்கீகாரத்தை எதிர்த்து அவர்கள் பலர் ஆண்டுகள் செல்ல செல்ல அவர்களது சாதி சார்ந்த மாணவர்கள் வந்து இப்ப போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப என்ன அவங்க ஒரு டெஸ்டினி கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரு படிச்சிருக்காங்களோ அவங்கதான் லீட் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்களா. அப்ப இது போக போக அந்த ஜாதியை சார்ந்தவங்க வந்து படிக்கணும், அவங்களுக்காக சொல்லிட்டு வேலை வாய்ப்புகள் உதவி பெறணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளையும் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக? அந்த பர்டிகுலர் ஒரு உறுப்பினர்களே வந்து ஹையர் இருந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இதனிடையே வாக்குரிமை அரசியல் 1880களில் அறிமுகம் செய்யப்பட்ட இது போன்ற அமைப்புகளுடைய இடத்தை அவை நிரப்பின. இந்த இடங்களை தான் வந்து வாக்குரிமை அரசியலும் வருது. சாதி விழிப்புணர்வு, சாதி ஒற்றுமை என்ற பெயரில் சமூக பொருளாதார பதற்றங்களுடைய வெளிப்பாடுகளாக இவற்றுடைய முடிவுகள் இருந்துச்சு. ஒவ்வொரு இடங்களையுமே வந்து சமூக பொருளாதார வெளிப்பாடா தான் இது இருந்திருக்கு அப்படிங்கறதையும் சொல்ல வராங்க. அப்ப பிராமணர் இல்லாத இயக்கங்களிலிருந்து 2 போக்குகள் வெளியாகின. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழ்நிலை சாதிகளுக்கு சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் விஷயம். ஓகேங்களா? அடுத்தது மற்றொன்று, அந்த காலகட்டத்தில் தீவிரமாக இருந்த ஏழைகளுக்கு ஆதரவாகவோ அல்லது முற்போக்கு தொழிலாளர்கள் மற்றும்
விவசாயிகளுக்கு ஆதரவான இயக்கங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ சான்ஸ்கிரிட்டை நம்மளுக்கு திணிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏழைகளை வந்து முற்போக்கு சிந்தனைகள் மட்டும் உயர்த்தி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்வாதாரங்களை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு 2 கருத்துக்கள் வந்து அங்க முற்போக்கா போயிட்டு இருந்துச்சு. இப்ப வடக்கு கிழக்கு சாதி இயக்கங்கள் வந்து சமஸ்கிருதம் சார்ந்த மேற்கத்திய இயக்கம் தான் கொண்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப சமஸ்கிருதம் கத்துக்கிட்டாதான் இவங்களுக்கு ஈக்குவலா இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொண்டு வராங்க. ஆனா இங்க தெற்கத்திய இயக்கங்கள் பிளவுபட்டு அப்போது வளர்ந்து வந்த தேசியவாத மற்றும் திராவிட இடதுசாரி இயக்கங்களை சேர்ந்து கொண்டன. சோ நம்ம என்ன யோசிக்கிறோம், எனக்கு சான்ஸ்கிரிட் வேண்டாம், நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா சமஸ்கிருதம் வேண்டாம், ஹிந்தி வேண்டாம் அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்து தெற்காசியாவில், அதாவது தென் மாவட்டங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து பிரச்சனை பண்றாங்க. தெற்கத்திய இயக்கங்கள் எல்லாமே வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அனைத்து இயக்கங்களுமே பிராமண ஆதிக்கம் என்று குறிப்பிட்டு அதனை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்தன. சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தா அவங்க வந்து சான்ஸ்கிரிட் கத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு ஈக்குவலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமா அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறோம், எங்களுடைய மொழியே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருமே ஓவராலா அவங்களோட மோட்டோ, அவங்களோட தீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராமணர்களுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படிங்கறதையே சொல்றாங்க. அப்போ அமைப்புகள் மூலம் நீதி வேண்டி அரசிடம் கோரிக்கை வைத்தன. எங்களுடைய அமைப்புக்கு எங்களுக்காக சொல்லி நீதி வேண்டி எங்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்கு, அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதி அமைப்புகள் வைக்கிறாங்க. பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்களில் அரசு சேவைகள் மற்றும் பொது கலாச்சாரம் சார்ந்த துறைகள்ல பிராமணர்கள் தெளிவாக ஆதிக்கம் செலுத்தியதன் விளைவு பிராமணர் இல்லாதவனுடைய அரசியலுக்கு வழிவகுத்தது. இதெல்லாம் எங்க வந்து பிரச்சனையில முன்னாடி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்கள்ல அரசு சேவைகள் மற்றும் பொது கலாச்சாரத்துல இவங்க தான் மேக்சிமமா உள்ள இருக்காங்க. இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ பிராமணர் அல்லாதவர்களும் வந்து ஹையர் பொசிஷன்ல கல்வி வேணும் முதல்ல கத்துக்கிட்டாங்க. அப்ப அடுத்தது நம்மளுக்கான பதவி வேணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துலயுமே தெளிவா இருந்தாங்க. சோ இந்த 2 காரணங்கள் இருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்களுடைய எண்ணிக்கை வந்து பிராமணர் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை வந்து உயரும். அது மூலமா அரசியல் நம்மளுக்காக சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுல இருந்து நம்மளோட சமூகத்தை முன்னேற்றிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு கொண்டு வராங்க. தெற்கில் இந்த இயக்கத்துடைய வடிவமைப்பு சற்று வித்தியாசமாக இருந்துச்சு. சோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராமணர்கள் ஆதிக்கத்துக்கு அதிக காரணம் அவர்கள் வெறும் 3.2% மட்டுமே இருந்தாலும் மக்கள் தொகையில 72% வந்து பட்டதாரி இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்க மட்டும்தான் அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி பேஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க. அப்ப பிராமணர் சாதிகளை சேர்ந்த கல்வி கற்ற மற்ற வர்த்தக சமூக உறுப்பினர்களுடைய சவால்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. கல்விதான் பேஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள் தொடக்கத்தில் மேல்குடி மக்களாக இருந்ததோடு அவர்களது சவால் 1916 இறுதியில் பிராமணர் அல்லாதோர் உருவாக்கிய அறிக்கையில் எடுத்துரைக்கப்பட்டுச்சு. சோ இங்கதான் இப்பதான் வந்து முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1916 நடேசனார் மூலமா இவங்க எல்லாருமே சேர்ந்து பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இயக்கங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்என்சி சொல்லி உருவாக்குறாங்க. இவங்களுக்காக சொல்லி தங்கும் விடுதிகள் கொண்டு வராங்க, திராவிட இல்லம் கொண்டு வராங்க. இதன் மூலமா பட்டதாரிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இங்க வந்து இவங்களுடைய அறிக்கையில எடுத்துரைக்கப்படுது. வரி செலுத்துவோரில் பெரும் பகுதியாகும். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்க தான் மேக்சிமம் இருக்கோம். எப்படி வரி செலுத்துவோர்ல பெரும் பகுதியா இருக்கும், பெரும்பான்மையா ஜமீன்தாரர்களா இருக்கும், நிலப்பிரபுக்களா இருக்கும், வேளாண் விவசாயிகளா இருக்கும். இப்படி இருந்தாலுமே கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த பலன்களையுமே கொடுக்கல அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அவங்க எதிர்க்கிறாங்க. இந்தியாவை பிரித்தாளும் சூழ்ச்சியில் பிராமணர் அல்லாதவனுடைய உண்மையான குறைகளை பயன்படுத்திக் கொள்ள காலனி அதிகார அரசு முயன்றது. அகைன் இங்கேயுமே இப்ப மறுபடியும் வந்து மேல வந்து ஹிந்து முஸ்லிம் பிரச்சனை வந்துச்சா, அந்த மாதிரி சாதிய உணர்வு, சாதிய வெறுப்புகளை வந்து இங்க தூண்டுறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரித்தாளும் கொள்கையை வந்து பிராமணர் அல்லாதவருடைய உண்மையான குறைகளை பயன்படுத்தி காலனி அதிகார வந்து முயற்ற ஆரம்பிக்குது. பம்பாய் மாகாண பிராமணதார பரிஷத், மதராஸ் மாகாண நீதி கட்சி ஆகியவைகளுக்கு இது குறைந்தபட்சம் 1930 வரை பொருந்தி இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இரட்டையாட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சோ ஆல்மோஸ்ட் நீதி கட்சி எப்போ வரைக்கும் இருந்திருக்கும், 1930 வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சிருப்பாங்க. காங்கிரஸ் அகைன் உள்ள வந்து அவங்களுடைய சுயாட்சி உள்ள வர வரைக்கும் இவங்க தான் உள்ள இருந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, மறுபடியுமே இங்க பிரித்தாளும் கொள்கையை வந்து இவங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இயக்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தீவிரமான தலித் பகுஜன் இயக்கம் அம்பேத்கர் தலைமையிலும் சுயமரியாதை இயக்கம் வந்து தந்தை பெரியார் ஈவேரா தலைமையிலும் உருவாகி சமூக நீதி சார்ந்த அடிப்படை மாற்றம் கோரும் இயக்கங்கள் இந்த 2 பகுதிகளும் செயல்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க எல்லாமே வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பகுதிகளை பிரிச்சுட்டாங்க, இவங்க வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அரசியல் இவங்களுக்கு வரணும், கல்விகளை வந்து இவங்களுடைய இயக்கங்கள் வரணும், சமூகம் சார்ந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி சார்ந்த விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. அந்த 2ல யார் லீட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பேத்கரும், இந்த பக்கம் வந்து பெரியார் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். இந்தியாவினுடைய கீழ்த்தட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்ற தேசியவாதிகளால்
கூறிய தாராளமய ஜனநாயக கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே இவங்களுக்கு முடியல. இந்த திருப்பங்களை தேசியவாதிகளுடைய ஒரு குழுவினர் முற்றிலுமாக நிராகரித்த நிலையில் அவர்கள் பெரும்பான்மையோர், குறிப்பாக அடிப்படை மாற்றம் விளைவோர், தீவிரத்தன்மையுடைய இந்த இயக்கங்களை எதிர்த்தனர். சோ அப்ப இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன நடந்துட்டு இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல இந்த விஷயங்கள்ல. ஓகேங்களா? அப்ப தேசியவாதிகளுடைய ஒரு குழுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாவே எதிர்க்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பூனா பேக்ட் அப்பவே பார்த்திருப்போம். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் தான் அந்த பிரச்சனையே போயிட்டு இருக்கு. சோ அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுக்காக சொல்லி தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து போய் கேட்ட விஷயம் தான். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை கம்ப்ளீட்டாவே எதிர்க்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் பிரிட்டிஷார் தேச விரோத சக்திகள் போன்றவற்றுக்கு கைத்தடிகள் என்று இந்த இயக்கங்களை சிலர் குறிப்பிட்டார். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இயக்கங்களை உருவாக்குறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷருக்கும் தேச விரோதிகளுக்கும் வந்து இவங்களுக்கு ஒரு கைத்தடிகளா இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்ப காலனி அரசுக்கு எதிராக பூர்வாங்க தேசியவாத தலைவர்கள் எந்த மாதிரியான உத்தியை பயன்படுத்தினார்களோ அதே மாதிரியான உத்தியை பிராமணர் இல்லாத இயக்கத்தினுடைய பூர்வாங்க தலைவர்களும் பின்பற்ற தொடங்கினர். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இனிஷியேட்ல ஸ்டார்டிங்ல இவங்க எல்லாம் வந்து என்னெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் அப்போஸ் பண்றதுக்கு பண்றாங்களோ அதே மாதிரி எல்லா டாக்டிக்ஸுமே இவங்களுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் பிராமணர் இல்லாத இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளா இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க 3 கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. பிரிட்டிஷர்ஸை எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சா. சோ அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க போயிட்டு இருந்தாலும் யார் இதுல அதிகமா ரூல் பண்றாங்க பிரிட்டிஷர்ஸ்ல அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படி பார்க்கும்போது பிராமணர்கள் அதிகமா வராங்க, அவங்களுடைய குறுக்கீடும் தலையீடுகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்குது. இந்த மீன்வேல் அப்ப பிரிட்டிஷர் சப்போஸ் பண்றதே நம்மளுக்கு ஒரு முக்கியமான கடமை. அதுக்குள்ள ஒரு சப்பிரிவு ஒண்ணு இருக்கு, இவங்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அந்த இயக்கங்களுடைய விளைவுகள் வந்து மேற்குல உருவாகும், நார்த் ஈஸ்ட்ல வரும், நார்த் வெஸ்ட்ல ஒரு மாதிரியும், மகாராஷ்டிரா சென்ட்ரல்ல ஒரு மாதிரியும், தெற்குல ஒரு மாதிரியுமா மாற ஆரம்பிக்குது. இவங்க எல்லாத்தோட பேஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வி கற்கணும் அப்படிங்கறத அவங்களோட பேஸா வச்சிருக்காங்க. சோ கல்வி கற்கணும் ஒரு விஷயமா வச்சிருக்காங்க, அரசியல்ல பங்கேற்கணும் அப்படிங்கறத ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. இது மூலியமா தான் நம்மளுக்கான உணர்வுகளையும் நம்மளுக்கான தேவைகளையும் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது காலப்போக்கில் போக போக இந்த ஜாதிகளுக்குள்ளேயே பிராமணர் இயக்கங்களே வந்து நிறைய பிரிவுகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ ஒடுக்கப்பட்ட பிரிவினர்கள் வந்து இன்னுமே பாதிக்கப்படுறாங்க. சோ இவங்களுக்காக சொல்லி சில இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக. சோ ஒரு இடத்துல இருந்து அப்படியே அடுத்த சப்டிவிஷன்ஸ் உருவாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. சோ ஃபைனலி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்போஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி பிராமணர்களையும் அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படிதான் வந்து பிராமணர் இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. சோ ஒத்துழையாமை இயக்கம். இப்ப அடுத்தது ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கா. இந்த இடங்கள்ல மெயின் ப்ராப்ளம் என்ன, பிரிட்டிஷரை முதல்ல நாடு விட்டு கடத்தணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான். சோ அடுத்தது எல்லாமே ஒத்துழையாமை இயக்கத்துல இருந்து நெக்ஸ்ட் என்னென்னலாம் வராங்க, காந்தியடிகள் எதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.